பற்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 3D ஷோ தான் கைஸ் பார்க்க போகிறோம். நான் எங்கள் அம்மா அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு போயிட்டு இருந்தோமா. அப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு 3D ஷோ போகலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் எங்கள் வண்டி எடுத்துகிட்டு 3D ஷோக்கு போயிட்டு இருந்தோமா. அப்போ ஷார்ப்பாக 11:30 இருந்துச்சு. நாங்கள் கீழே இறங்கும் போது 11:30. அந்த அண்ணன் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சொன்னார், இது ½ மூவி தான், நீங்கள் 12 o'clockலாம் திரும்பியும் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொன்னார். நாங்களும் டிங்கு தலையாட்டிட்டு உள்ளே போகணுமா. உள்ளே போகணுன்னு இருந்துச்சு. ஏன்னா அங்கே நிறைய ஏசி இருந்ததா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பேலி வந்து அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேலி டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கும் பேலி டான்ஸ் ஆடணுன்னு தான் ஆசை, ஆனால் எனக்கு ஆட தெரியாது. அதனால நானும் அதை இவங்க அழகாக ஆடுறாங்களே, எவ்வளோ அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, யார் இவங்க கோச்சர் மாஸ்டர் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளே கேண்டி வேர்ல்டு போயிடுச்சு. கேண்டி வேர்ல்டு போனதுக்கப்புறம் தான் அமேசிங். ஏன்னா நாங்கள் ஒரு ரைடில் போகிற மாதிரி மேலே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் வந்து என் வாயில் போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணா வந்துட்டார். கிருஷ்ணாவோட உலகம் வந்ததுக்கப்புறம் தவளை, பூச்சி, அதுக்கப்புறம் பாம்பு எல்லாம் அங்கங்கே தலையை நொண்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் தண்ணியிலேயே ஒரு இலையில மிதந்து போயிட்டு இருந்தோமா. அப்போ திடீர்னு பர்பிள் கலரில் ஆயிடுச்சு எல்லா வாட்டரும். ஏன்னா நாங்கள் படுத்துக்கிட்டு அப்படியே அழகாக ஜூம் பண்ணிக்கிட்டே போனோம். அது நல்லா இருந்துச்சு. அப்படியே நான் போய்ட்டு அந்த தவளை கழுத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த அண்ணன் சொன்னார், ஸ்க்ரீனை தொட்டால் அது ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே செம்ம குஷி. ஏன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு போகும்போது எனக்கும் ஆசையாக இருந்தது, நான் ஸ்பேஸுக்கு ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக போகணும் அப்படின்னு. ஏன்னா சுனிதா வில்லியம் போயிட்டு நாசாவுக்கு நிறைய கனெக்ஷன்லாம் கொடுத்து பேசுவாங்கல்ல, ஸ்பேஸ்லேருந்து இவ்வளோ தூரம் எப்படா பேசுவாங்க, அதுவும் இல்லாமல் நான் ஏர்த்தை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன்னா, அதனால நான் ஒரு ஆஸ்ட்ரோநாட்டாக கம்பல்சரி ஆகுவேன் அப்படின்னு நான் என் ஃப்யூச்சருக்கான வேலையை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். அது நடக்குமா தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் அப்படியே அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஆஸ்ட்ரோநாட்லாம் வந்து ஏதோ நிண்டி நோண்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விண்கல்லாம் வந்துச்சு. விண்கல், எரிக்கல்லாம் வந்து எங்கள் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஷூட்டிங்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்கள் மேலே நிறைய துப்பாக்கிலாம் சுட்டாங்க. அப்போ திடீர்னு ஒரு டைனோசர் வந்து எங்களை காப்பாற்றிடுச்சு காய்ஸ். இல்லைன்னா நாங்கள் அவ்வளோதான், நாக்கு தொங்க போட்டிருப்போம் அப்படின்னு தான் ஆயிருக்கோம். இல்லைன்னா நாங்கள் அந்த ஷூட்டிங்குள்ளே போயிட்டு அவள் தான் அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அது ஒரு மூவி, அதனால் நாங்கள் அதுக்கு அவ்வளோ பயப்படல. ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், அது அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அது மாதிரி ஆனால் என்ன ஆகும், இது மாதிரி டைனோசர் வருமா அப்படின்னு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய டைனோசர்ஸ்லாம் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நான் ஒரே ஒரு டைனோசர் மட்டும் தான் வீடியோவில் போட்டிருக்கேன், நிறையலாம் இல்லை. ஆனால் எங்கள் சுற்றி ஒரு டைனோசர் கூட்டமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் பேலி டான்ஸ் வந்தாங்க. ஏன்டா திரும்பியும் வராங்க அப்படின்னு எனக்கு ஒரு டென்ஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த அண்ணன் வந்து அந்த அக்காவோட கால் கையெல்லாம் பிடிச்சி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த அக்காவுக்கும் பெரிய கால் போல் டிங்கு நாடிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்த்த உடனே அமேசிங் ஆயிடுச்சு. ஆனால் திருப்பி ஏண்டா போடுறாங்கன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நிறைய பேலிலாம் வந்து ஆடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் ஒரு ஷீக்குள்ளே போனோம், மீன்ஸ் ஒரு கடலுக்குள்ளே போனோம். கடலில் எப்படிலாம் இருக்கோ அப்படின்னு காட்டினாங்க. ஆனால் உண்மையாக கடலுக்குள்ளே அப்படி தான் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது காய்ஸ். அப்படியே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சது உள்ளே போகும்போது. இது வரைக்கும் நான் கடலுக்குள்ளே போயிட்டு பார்த்ததில்ல, அதனால எனக்கு இது உண்மை இல்லையா அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பேலி டான்ஸ் வந்தாங்க. திரும்பியும் அந்த பையனும் பொண்ணும் வந்து ஆடுதான் போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா திடீர்னு நிறைய பேலிஸ் வந்தாங்க காய்ஸ். பேலிஸ் வந்து எங்கள் தலை மேலே டிங்குன்னு எங்கள் தலை மேலே ஆடுறாங்க காய்ஸ். மீன்ஸ் ரியலாக வந்து ஆடல, ஒரு இமேஜாக வந்து தலை மேலே ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காலெல்லாம் விழுற மாதிரி, அதுக்கப்புறம் எங்கள் கையை பிடிக்கிற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. நாங்கள் ஒரே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தோம். அந்த பேலி வந்து நம்ம கையை பிடிக்குது. ஒரே இடத்துல இருந்த நம்ம கையை வந்து எல்லார் கையை தான் பிடிச்சிக்கிச்சு அந்த பேலி. எப்படியாச்சும் நாங்கள் 60 மெம்பர்ஸ் இல்லை 40 மெம்பர்ஸ் வந்திருப்போம். எல்லார் கையும் பிடிச்சிக்கிட்டு ஆடிச்சு. நாங்களும் அதை ஆடுற மாதிரி அது கையை பிடிச்சிக்கிட்டு செம்மையாக ஆடிட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணல. ஏன்னா எனக்கு மண்டை வேலை எப்படி இருக்கிறது, எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு தெரியல. நான் தான் இது ஃபோட்டோ எடுத்தேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.